நம்மை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வங்களாகி ரசிக உள்ளங்கள் அனைவரும் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருமே சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆண்டோர் அனைவருக்குமே கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சுவாமி மகாராஜா நடத்தும் நாடகமானது என்ன? அருமையான நாடகம். என்ன? ஆகாசவாணி நாடகம் பேர் தாங்க சொல்றேன். ஆகாசவாணி அந்த நாடகம் தாங்க வச்சிருக்கிற நாடகம் தானே கேக்குறீங்க? அதான் சொல்றேன். எப்படி? ஆகாசவாணி அந்த ஆயா போட்ட சாணி. மகுடவர்த்தன் அரவான் சண்டை. இப்பேற்பட்ட நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க யார்? உங்க பேரு எல்லாம் என்ன? ஒவ்வொன்னா சொல்லுங்க. கவனமாக நீங்க விளக்கமா சொன்னா விளக்கமா நாங்க சொல்லி வரீங்க. டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்திராபுரம் உங்களுடைய சாம்ராஜ்யம். எங்க அப்பா அன்னபலம் தெரியும். துரியோதன மகாராஜன். அப்படி துரியோதன மகாராஜனாக தங்கியிருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய்
தந்தை யாருங்க? தந்தையா யாருங்க? திருதராட்சர மன்னன். ஓ, தந்தையார் திருதராட்டிய மன்னன். தாயார்? ஐயோ காந்தாரி அம்மையார். ஓ, காந்தாரி அம்மையார். ஆமா. அடேங்க அப்பா. காந்தாரி அம்மையாருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் திருதராட்சர மன்னருக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் 100 பேர் பிறந்தோம். அடியே பேரு ஏங்க 100 பேர் எப்படி சாமி பிறந்தீங்க? ஏய் ஓய், பலாரிசியினுடைய யாகத்தால். ஓ, பலாரிசுடைய யாகத்தால். உண்மை. ஆஹா. பலாரிசியினுடைய வரத்தால் நாங்கள் பிறந்தோம். ஓ, பலாரிசுடைய வரத்தால். உண்மை. அடேங்க அப்பப்பா. தாயார் காந்தாரி அம்மன். ஓ, காந்தாரி சின்ன அம்மை. திருவயதா இருக்கும் போது ஆஹா. குளக்கரைக்கு சென்று சென்று ஜலம் கொண்டு வர போவதற்கும் ஓ, தினந்தோறும் ஜலம் கொண்டு வருவது வழக்கம். சரி. அன்று அண்டே பலாரிசி பலாரிசி தந்தையாருக்கு கொடுத்த தாயாருக்கு கொடுத்த வரம். ஓ, வரம் அப்படி. ஆமா. ஆஹா. எப்படி? எப்படிங்க? எல்லா தாய்மார்களுக்கும் ஆஹா. 11 மாதம் சென்றால் ஆஹா. அருகிலே சிறந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கும். ஆமா. ஆனால் ஆனால் உனக்கு 100 மாதம் சென்றால் சென்றாய். பிறப்பார். ஓ, எல்லாருக்கும் 10 மாசம் தான். எல்லாருக்கும் 10 மாசம் தான் ஆமா. கழிச்சு குழந்தை பிறக்கும். உண்மை. ஆனா உங்களுக்கு மட்டும் 100 மாசம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். வரம் கொடுக்கிறார். உண்மை. சரிங்க. அப்படி வரத்தை பெற்று அந்த வரத்தை பெற்று தாயாருக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி வீடு செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் சித்தப்பாவாகிய பாண்டு மன்னருக்கும் ஆண்டு மன்னருக்கும் இந்தி வந்தாருக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஏய், ஓய் ஓய் 11 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் தருமனை. ஓ, புத்தி மந்தாரி பாண்டு மகாராஜா. ஆமா. சரிங்க. அப்பொழுது அப்பொழுதே தாய் சிந்தித்தால் என்னடே என்னடா ஆச்சரியமா இருக்கிறது. இருக்கிறதே. நமக்கு பின்னால் கல்யாணம் செய்து கல்யாணம் செய்து அருகிலே சிறந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் ஓ, நமக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஆஹா நாம் வயிற்றில் இருப்பது குழந்தையா ஆஹா கொல்ல வந்த பூத்துவனா தெரியவில்லை என்று என்று கொலவிக்கலை எடுத்து ஆஹா. திடீரென்று அடிவயிற்றிலே குத்தி கொண்டார். நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாலும் நான் குழந்தைகள் எடுத்து அடி வச்சு நங்கு நங்குன்னு குத்திக்குதுங்க. சரி. ஆச்சரியமடைந்த தாயார் தாயார் கொலவிக்கலை குத்தியவுடன் குத்திய உடனே அந்த 36 மாதம் ஆஹா கருவறை கொடுத்தாரை ஆஹா. அந்த கருவானதெல்லாம் உதிரமாக ஓடியது. ஓ, கருவாறுதெல்லாம் உதிரமா ஓடுதுங்க. ஆமா. ஆஹா. உதிரமாக ஓடியவுடன் ஓடிய உடனே அங்கே இருக்கும் குரு பெரியோர்கள் குரு பெரியவர்கள் அதையெல்லாம் எடுத்து எடுத்து அடித்து மனிதே மண் களைத்திலே வைத்து ஓ, மண் கலையத்திலே வைத்து ஆஹா மண் களைத்திலே நிரப்பி நிரப்பி 64 மாதம் 64 மாதம் அபயம் காத்து வந்தார்கள். ஓ, அபயம் காத்து வந்தார்கள். சரிங்க. அப்படி அபயம் காத்து வந்து வந்த முதல் பானையான வெடிக்க வெடிக்க அதிலே ஆஹா. மன்னன் திரிவோ என்றான் பிறந்தான். மன்னன் துரியோதனன் நீங்க பிறந்தீங்க. அப்படி பிறந்து வளர்ந்திருந்தாலும் உங்களுக்கு யாராவது எதிராளி எதிராளி பங்கும் பகையாளி இருக்கிறாங்களா? யாருங்க? யாரு? அவ பேர் என்ன? எனக்கு மகையாளி யார் அந்த பாண்டவர்? எதிராளி என் சொன்னாடி பாண்டவர்கள் எனக்கு எதிராளி. காரிமரம்
சுகமாக இருந்து அவர் வாழ்க 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 பல்லாண்டு அவர் குடியும் குடித்தனமாக இருந்து சிறும் சிறப்போடு வாழ வேண்டும் நம்மோடு. சுவாமி, உங்களுக்கு யாராவது எதிராளி சதிராளி இருக்கிறாங்கன்னு கேட்டனே. ஆமா. அப்படிப்பட்ட அந்த எதிராளி யாரு? உங்க பகையாளி யாருங்க? என் பங்காளிகள், உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு பகையாளி. பாண்டவர் ஐவராஜாக்கள். ஏங்க, அவங்க சித்தப்பா வீட்டு பசங்க, ஆமா. நீங்க பெரியப்பா வீட்டு பசங்க. ஆ. எப்படி பார்த்தாலும் ஒரு வகையில எல்லாம் அண்ணன் தம்பிதான். ஆமா. அப்படி அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே ஏன் பகை வரணும்? ஏன்? ஏன் ஓய். நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆஹா. அனைத்தும் சரிவாதியாக பிடித்தார்கள். ஓ, நாடு நகரம் அனைத்துமே சரிபாதியா பிடிச்சாங்க. ஆமா. சரி, எப்படி? எப்படி? ஆண்டவர் 5 பேருக்கு பாதி நாடு, பாதி நாடு. கௌரவராகிய 100 பேருக்கும் பாதி நாடு. இந்த 100 பேருக்கு பாதி நாடு. எப்படிடா ஏத்துக்கிறது? இது ஏத்துக்க முடியாத அநியாயம். நான் ஆஹா, என்ன பண்ணீங்க? ஆண்டவர் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? பகடையில அமர வைத்தேன். ஓ, பகடை. ஆஹா. பகடையில அமர வைத்து அமர வைத்தேன். 10 நாள் பகடையாடி காடு வனவாசம் ஓட்டி வைத்தேன். ஓ, காடு வனவாசம். 100 நாள் சொக்கத்தான ஆடி ஆஹா. என் மாமனாகிய ஜகுரி மாமன் மூலமாக மூலமாக நாடு நகரம் அனைத்தும் அபகரித்தேன். அபகரித்து. ஆஹா. அபகரித்து ஆஹா. ஆண்டவரை வனவாசம் ஓட்டி ஓ, வைத்திருக்கிறேன். பாண்டவர் முடிச்சு வனவாசம் பாரு அனுப்பிட்டீங்க. ஆமா. சரி. இறந்த நாடு ஓஹோ. வீட்டு வேண்டும் என்றால் 12 வனவாசம், ஓராண்டு ஐக்காத வாசகம் 13 முடிச்சு வந்தால் ஆதி நாடு தருவேன் என்று ஆஹா. கட்டளையிட்டு வந்தேன். ஓ, பாதி நாடு தருவேன் என்ற கட்டளை. சரிங்க. அதனாலே பாண்டவர் இப்பொழுது காணம் சென்று ஓ. 11 வருஷ காலமாக, ஓ, பாண்டவர் இப்ப காடு போய் 11 வருஷம் ஆகுதுங்க. ஆமா, சரி. இந்த 11 வருஷ காலமாக காலமாக பாண்டவர் செத்தாரோ பிழைத்தாரோ செய்தி ஒன்றும் தெரியவில்லை. செய்தி ஒன்றும் தெரியவில்லை. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆஹா. என் மாமாவாகிய ஜகுரி மாமனை அழைத்து அழைத்து ஆலோசனை கேட்டால் ஆ. பாண்டவர் செத்திருந்தால் ஆ. ஏமச்சரம் நான் தான் செய்யணும். ஓ, அவங்க செத்து இருந்தா ஈம காரியம் பண்றது நீங்க தான். சாகாமல் இருந்தால் ஆஹா. அவரை கொல்லக்கூடியவன் நானாக தருவேன். அவங்க சாவுலினாலும் கொல்றது நீங்க தான். ஆமா. சரிங்க. அதனாலே என் மாமாவாகிய ஜகுரி மாமன் அழைத்து வாருங்கள். ஆ. இதற்கு சிறந்த ஆலோசனை கேட்போம். நான் கூலிக்கு வர நீங்க போங்க. போய் வா. கேளுங்களே சமீர்களே, இப்படியாக துரியோதன மகாராஜனாகப்பட்டவன் அவருடைய தாய்மாமானப்பட்ட சகுனிராஜன் அழைக்க சகுனி மாமன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்